காவேரி வீட்ட காவேரியே வாங்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஹைப் பண்ணிடுங்க. இங்க விஜயும், காவேரியும் அந்த வீட்ட வாங்கணும்னு பத்தி பேசினோனயும், இங்க கங்காவும், யமுனாவும் சேர்ந்துட்டு காவேரி கிட்ட நம்ம சொல்லலாம். அந்த வீட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு கால் பண்றாங்க. உடனேவும் அந்த வீட்ட வாங்கக்கூடாதுன்னு காவேரிட்ட சொன்னதும், காவேரி எதுக்காகக்கா நான் வாங்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நான் வாங்குறதுல என்ன? நம்மகிட்டயே தானே அந்த வீடு இருக்க போகுது. வேற யாருக்கோ வித்தா, அப்புறம் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஆயிடும்லக்கா. அதுக்காக தான் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனேவும் யமுனாவும் இருந்துட்டு, அக்கா நீ வாங்குறதுல எனக்கு இங்க 2 பேத்துக்குமே விருப்பம் இல்லங்கிறாங்க. நீங்க என்னனாச்சும் சொல்லிக்கோங்கடி. அந்த வீட்ட நான் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கங்காவுக்கிட்டயும், யமுனாகிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கு விக்கவே மாட்டோம்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வாங்கியிருப்ப? நாங்க வேற ஒருத்தவங்களுக்கு தான் விக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் வந்துட்டு, "என்னாச்சு காவேரி? ஏன் இப்படி டென்ஷன் ஆயி நின்னுட்டு இருக்க? இந்த நேரத்துல இப்படி டென்ஷன் ஆகக்கூடாது" அப்படிங்கிறாங்க. வேற என்னங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். கங்காவும், யமுனாவும் ரொம்ப தான் ஓவரா பண்றாங்க. கங்காக்கா இருந்துகிட்டு, "இத்தன நாளா அந்த வீட்ட வித்தே ஆகணும்னு" சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க. இப்ப வீட்ட விக்கிறது வேற ஒருத்தவங்களுக்கு தான் விப்போம். நமக்கு குடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னதான் நெனச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் விஜய் வந்துட்டு, "ஆமா. உங்க வீட்ல எல்லாருமே ஒவ்வொரு மாரி இருக்காங்க காவேரி. ஆனா நீ மட்டும் தான் வேற மாதிரி இருக்க. அவங்க 2 பேரும் பணம் வேணும். அதுக்காக தான் வீட விக்கணுங்கிறாங்க. அததான் நம்ம குடுக்குறோம் சொல்லிட்டோம்ல. அப்புறம் என்னவா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இந்த பாருங்க அவங்க யாருக்குனாச்சும் விப்பாங்களாம். ஏன்னா எனக்கு குடுக்க மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "எனக்கு தெரியாது. அந்த வீட எப்படியாவது நாம வாங்கணும். அவங்க யார்கிட்ட வித்தாலும் விக்கட்டும். ஆனா அது நம்ம கிட்ட தான் வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, "நீ சொல்லிட்டல்ல காவேரி. கவலைப்படாத. அந்த வீடு நமக்கு தான். உன் பேர்ல தான் அந்த வீட்ட நான் வாங்குவேன். உங்க அக்கா, உங்க தங்கச்சி என்ன பண்ணாலும் சரி." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் "உங்க அம்மா என்ன சொன்னாங்க?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மாவுக்கு எனக்கு குடுக்குறதுக்கு தான் ஆசை தான். ஆனா அக்காவும், தங்கச்சியும் சேர்ந்துட்டு அலப்பறை பண்றாள்களே! ஏன் தான் இப்படி இருக்காங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "என்னன்னு தெரியல. உங்க கங்கா அக்கா பிஹேவ் பண்றதே எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "ஆமாங்க. நானும் தான் அக்காவ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அக்கா ஏன் தான் இப்படி ஆயிடுச்சோ? ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல." அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே விஜய், "நீ வருத்தப்படவே படாத காவேரி. நான் கொடைக்கானல் வீடு உனக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.